அவங்க அம்மாவும் தம்பி இருக்காங்க. சரி சரி சரி. அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறேன். அம்மா கிட்ட கொடுக்குறேன். சிஎம் பேசுறாங்கம்மா. ஹலோ வணக்கம்மா. சாரிம்மா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். சீரியஸா ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுமோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி விட சொல்றேன். மந்திரி பார்த்து பாரு. தைரியமா இருக்குமா? தைரியமா இருக்கு. கூப்பிடாத வந்துருச்சு. தைரியமா இருக்கு. நான் அந்த தம்பி இருக்காப்புல. தம்பி சார், நவீன் பேசுறேன் சார். வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். நடக்கூடாது நடந்துருச்சு. தைரியமா இருங்க. நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன என்ன ஹெல்ப் பண்ண சொல்றேன். உங்களுக்கு அமைச்சர் சொல்லி சொல்லிட்டு இருக்கேன். தைரியமா இருங்க. தைரியமா இருங்க. இல்லைங்க சார், விசாரணை கூட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் அதான் நடந்துருக்கு. உடனே ஆக்ஷன் எடுத்துருக்கோம். அரெஸ்ட் பண்ணியாச்சு எல்லாரையும். சரிங்க சார். நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு என்ன பண்ணணுமோ எப்படி சொல்றேன். இல்லைங்க சார், பையன் வயசு வந்து 29 வயசுங்க சார். எங்க அம்மா வந்து எங்க அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. நான் வந்து லூக்கன்ற ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்றேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை சார் அவன். ரொம்ப எங்க அம்மா சொல்லுங்க. யாருமே ஏற்றுக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. அதுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். தைரியமா இருக்கு. தைரியமா இருக்கு. சரிங்க சார். ஓகே. மாலதி அவங்க அம்மாவும் தம்பி இருக்காங்க. சரி சரி சரி. அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறேன். அம்மா கிட்ட கொடுக்குறேன். சிஎம் பேசுறாங்கம்மா. ஹலோ வணக்கம்மா. சாரிம்மா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். சீரியஸா ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுமோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி விட சொல்றேன். மந்திரி பார்த்து பாரு. தைரியமா இருக்குமா? தைரியமா இருக்கு. கூப்பிடாத வந்துருச்சு. தைரியமா இருக்கு. நான் அந்த தம்பி இருக்காப்புல. தம்பி சார், நவீன் பேசுறேன் சார். வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். நடக்கூடாது நடந்துருச்சு. தைரியமா இருங்க. நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன என்ன ஹெல்ப் பண்ண சொல்றேன். உங்களுக்கு அமைச்சர் சொல்லி சொல்லிட்டு இருக்கேன். தைரியமா இருங்க. தைரியமா இருங்க. இல்லைங்க சார், விசாரணை கூட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் அதான் நடந்துருக்கு. உடனே ஆக்ஷன் எடுத்துருக்கோம். அரெஸ்ட் பண்ணியாச்சு எல்லாரையும். சரிங்க சார். நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு என்ன பண்ணணுமோ எப்படி சொல்றேன். இல்லைங்க சார், பையன் வயசு வந்து 29 வயசுங்க சார். எங்க அம்மா வந்து எங்க அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. நான் வந்து லூக்கன்ற ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்றேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை சார் அவன். ரொம்ப எங்க அம்மா சொல்லுங்க. யாருமே ஏற்றுக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. அதுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். தைரியமா இருக்கு. தைரியமா இருக்கு. சரிங்க சார். ஓகே. மாலதி சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசியில் ஆறுதல் தெரிவித்துள்ளார். காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் பக்கம் அரசு எப்போதும் துணை நிற்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம்.